ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது. கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது பொது பலனே, பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்குப்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? சிம்ம ராசியை புரட்டி அடிக்கிறதுல சனி பகவானுக்கு நிகர் யாருமே கிடையாது. வச்சு செய்கிறாரு, நிறைய விஷயங்களை பாடம் கற்பிக்காருன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட இருந்தவங்களுடைய உண்மையான உறவுகள் யார், உண்மையான அன்பு என்னங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக காட்டினது யாருன்னா நம்மளுடைய சனி பகவான் தான். ஸோ அந்த அளவுக்கு நட்பு என்ற போர்வையில் அல்லது உறவுகள் என்ற ஒரு இணைப்பில் உங்களை வாட்டி வதச்ச, உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை உறவுகளும் இப்போ தள்ளி நிற்கிது. நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, ஆனால் சிங்கம் சிங்கிளாக தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய முழு தன்னம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம். ஒரு வலிமை, உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரத்தில் உங்களை எப்படியோ பீஸ் ஆக்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே உங்களுடைய தாரக மந்திரம். ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய இயல்பான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது. மனசில் நிறைய அழுத்தத்தை வச்சுக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல. ராஜாவாக வாழ்ந்துட்டோம், ராணியாக வாழ்ந்துட்டோம், நம்ம போய் யார்ட்டையும் போய் நம்ம சூழ்நிலை சொல்லவா?
ஏன் இப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சுங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் 1000 முறை உங்கள் கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் திரும்பியும் பிரச்சனை வரும்போது தான் உங்களால் அந்த டிப்ரெஷனை தாங்க முடியல. ஸோ அது குறைவதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கடன் சுமைகள் உறுதியாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் நன்மைகள் நிறையா நடக்குது. வியாபாரத்தில் வெற்றி உண்டு. உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போராட்டத்தை விலக்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா நான் சொல்லலாம். இது முதல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் நீங்கள் ஏறி அப்படி ஸ்டெப் வச்சோடனே நிறைய மாற்றங்கள் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா 100% ரியாலிட்டி இருக்கும் என்பது உண்மை. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் தான் உட்கார்ந்துருக்கிறார். கேது பகவானும் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி 8ல் அமர்ந்திருக்கனால ராகு சனியாக இயங்குவாரா பார்த்தீங்கன்னா, உறுதியாக சனியோடைய ஆதிக்கத்தையும் முழுமையாக பெற்று ராகு இயங்க ஆரம்பிப்பார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியும் ராகுவோட சேரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களை கவனமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பழைய வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், யார் உங்கள்கிட்ட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாலும் தயவு செய்து அவங்களுடைய பேச்சை காதில் வாங்கவே வாங்காதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை மட்டும் முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை சிறப்பாக மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.